ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கிளாஸ் 16 இருக்கிறோம், அதாவது 16. சரியா? இதில் பார்க்க போகிறது ப்ரீ ஸ்கூலோட கேம்ஸ் தான். அதாவது கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக நான் உங்களுக்கு தரேன். அதை பார்த்து ஒரு ஐடியாவில் எடுத்துக்கொள்ளேன். நிறைய தேடினா கிடைக்கும். சரியா? சும்மா வீடு யூடியூப் கேம்ஸ் நடித்தாலும் எக்கச்சக்கமாக வருது. ஸோ செய்யலாம். இல்லை, ஒரு ப்ரீ ஸ்கூலோட யாருக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடும், எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிடும். ரைட்டா? ரைட். அப்போது ப்ரீ ஸ்கூல் கேம்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயந்தான். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது ப்ரீ ஸ்கூல் புள்ளோட வந்து ஃபோட்டோஸ், குரூப் ஃபோட்டோஸ் அப்படியெல்லாம் எடுப்பீங்க. பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்கிறது ஓகே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ப்ரீ ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் உங்களை எடுத்திருப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். அதே நீங்கள் இப்போ எடுக்கணுன்ற இல்லை. இப்போ வீடியோ எடுக்கலும், நிறைய வீடியோஸ் எடுக்கலும். ஆனால் அதை எடுக்கிறோமான்னு ஃபோன் ஸ்டோரேஜ் ஐயோ பேத்துருமையானா எடுத்து அப்லோட் பண்ணி சரி வைங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ண இல்லை, ஒரு கேலரியிலேருந்து ஷேர் டு யூடியூப்னு போட்டாலும் பேத்துரும். அப்போது யூடியூப் இல்லாட்டி கூகுள் டிரைவ் இது இதில் சரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பேட்ச், அதாவது ஒவ்வொரு பேட்ச் முடிகிற டைம் வந்து ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோண்டு மாதிரி செஞ்சு ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள இவ்வளோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னா அந்த பேட்சுக்கு, அந்த பேட்ச் செஞ்ச விளையாட்டுகள் ஆக்கிலும் சின்ன சின்ன தின்னு முள்ளுகள் ஆக்கிலும் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோ மாதிரி செஞ்சு இயர்லி, அதாவது அவுட் ஆகிட்ட வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சு எனக்கு அதை போட்டு காட்டவும் மேலும் இல்லை. அது போட்டு காட்டாட்டியும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் யூடியூப்பில் சரி சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 5 6 வருஷத்துக்கு போகிறோம், 10 வருஷத்துக்கு போகிறோம், அதே போல் ரிட்டர்ன் அந்த ப்ரீ ஸ்கூல் மெமரியை பார்க்கணுன்னு சொன்னால் வீடியோன்னு ஒண்டிக்குது. ஃபோட்டோ எடுத்தா அது ஒரே ஒரு கிளிக் ஒன்று மட்டும்தான். அதில் ஒன்றுமே சேவ் பண்ண இயலாது. ஆனால் ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொன்னால் அதில் சவுண்ட் ஒன்று சேவ் ஆகும். ஒவ்வொருத்தண்ட உணர்ச்சிகள், ஒவ்வொருத்தண்ட சிரிப்பு, ஒவ்வொருத்தண்ட நடவடிக்கைகள் என்ன, ஓசை, உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு வீடியோவில் சேவ் ஆகும். ஜஸ்ட் திங்க் அபவுட், நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. இப்போது நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இந்த ஒவ்வொரு தருணத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் ஸ்கூல்களில், ப்ரீ ஸ்கூலில் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரீ ஸ்கூலில் மெமரிஸ் இருந்தாலும் ஓகே. ஸ்கூல்களில் நீங்கள் கேம்பஸ் எங்கே சரி படிச்சிங்க, இல்லாட்டி கிளாஸ் டியூஷன் உங்கள் நெருங்கிய நண்பர்களோட கொண்டா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே விஷயம் உங்களுக்கு எவ்வளோ மெமரி இருக்குது. நாங்கள் ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே போகுது. ப்ரீ ஸ்கூலில் ஞாபகம் கூட நம்மக்கிட்ட 100% இல்லை. இதே ஒரு வீடியோவாக இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் நமக்கு அந்த மெமரியை இன்னொருக்கா பார்க்கலாம். அப்போது நம்ம வீடியோ எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு தங்கங்க, அது ஒரு பொக்கிஷம். ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சருக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு பெருமதியான பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னால் அவங்க ப்ரீ ஸ்கூல் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்கன்ற ஒரு வீடியோ கிளிப் தான். அந்த வீடியோ கிளிப்பை நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 15 லேட் ஆகும் தான், லேட் ஆகும். இதே நீங்கள் உங்களோட ப்ரீ ஸ்கூல் வீடியோன்ற உங்களோட டீச்சர் ஆடே உங்களோட உங்களோட ப்ரீ ஸ்கூல் வீடியோன்ட்டு இது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாகும், எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஃபீல் ஆகிக்கும். இல்லாட்டி நீங்கள் அவங்களோட ஸ்கூல்களில் இந்த தருணங்களில் வந்து வீடியோவாக இருக்குது ஒரு 10,000 தாங்கன்னு சொன்னாலும் கொடுக்குறதுக்கு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா அதோட பொறுமதி கூட. ஸோ வீடியோன்னு எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி சரி வச்சுக்கோங்க. ப்ரீ ஸ்கூல் சின்ன பிள்ளை தானே, நீங்கள் பப்ளிக் போட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுவீங்க அதுக்கும். ரைட்டா? ஃபேஸ்புக்கில் போட்டாலும் பிரச்சனை இல்லை, யூடியூப் எது வேணாலும் நோ இஷ்யூ. ஆனால் போடுங்க, போட்டு சேவ் பண்ண வச்சுங்க. நீங்கள் பப்ளிக் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் ப்ரைவேட்டில் சரி போட்டு வைங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு 10 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த புலகளுக்கு அதை காட்டவள யூஸ் ஆகும். சில தொகுப்புகளை நீங்கள் வந்து பப்ளிக்கில் போடலாம், எல்லாத்தையும் பப்ளிக் போக வேண்டிய இல்லை. அப்போது ரிட்டர்ன் தேடி பார்க்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மெமரி ஆகிக்கும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு உங்களையும் யாதிக்கும். அவங்க உங்களையும் மறக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட தான் நாங்கள் ப்ரீ ஸ்கூல் படித்தோம் அப்படின்னு சொல்லி. நமக்கு எத்தனை பேருக்கு நம்மளோட ப்ரீ ஸ்கூல் டீச்சர்கிட்ட மூஞ்சிகள் அதிகி என்ன, எல்லாருக்கும் இல்லை. ஃபோட்டோவை பார்த்து சுட்டி நம்ம ஞாபகத்தில் இருக்கலாம், அது ஃபோட்டோ இருந்ததுனால. இதே வீடியோ இருந்திருந்தா நாம் இன்னும் க்ளோஸாக இருந்திப்போம், அந்த உணர்ச்சி இன்னும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோஸ் கட்டாயம். என்னடா இவன் சொல்கிறான், நான் எடுக்கணுமா வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லார்ட மனநிலையும் ஒன்று மாதிரி இல்லை. ஸோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க, எடுக்க பிடிக்கலையா நீங்கள் எடுக்கவும் தேவையில்லை. சரியா? ஸோ 2 ஆப்ஷன் தந்தீங்க. ரெண்டாவது விஷயம், நான் பேசுகிற விதம் உங்களுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம், மேபி என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்கலாம். ஸோ எனக்கு வார தமிழ் எனக்கு வார விதத்தில் தான் எனக்கு பேசலும். ரைட்டா? நீங்கள்
படிச்சு தர கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள், எதை சொல்கிறேன்னு மட்டும் பாருங்கள், எப்படி சொல்கிறேன்றது பார்க்க வேணாம். எப்படின்றது ஒரு விஷயம் ஓரமாக வச்சுட்டு எதை சொல்கிறேன் அந்த கண்டென்ட் வருத்தா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதுதான் பெஸ்ட். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி வெளியே கிரவுண்டோ இல்லாட்டி உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இந்த ரவுண்ட் ஹால் இம்பார்ட்டன்ட். இந்த ரவுண்ட் ஹாலில் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரவுண்ட் ஹாலில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணுற ஒர்க்கெல்லாம் கொடுக்கலும். அதே மாதிரி இது மாதிரி கோன்ஹலை வந்து உள்ளுக்கு காலார போட்டுருது. இந்த கோன்ஹலை இல்லாட்டி அந்த நூல் கோல் இது நூல் சுற்றி வரும், அந்த பிளாஸ்டிக் கோன்ஹலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி கப்பல் யூஸ் பண்ணிக்கோ, வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இந்த சர்க்கிள் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிளில் செஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி ஜம்பர் இதை மாதிரி மாறி மாறி ஜம்ப் பண்ணுற விதங்களை எங்களுக்கு பிடிச்சிடும். எல்லா ப்ரீ ஸ்கூல்லையும் வந்து இந்த மெயின் வந்து இந்த சர்க்கிள்கள் தான். ஸோ உங்களோட சர்க்கிள்கள் உங்களோட ப்ரீ ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரிஜினல் ப்ரீ ஸ்கூல் செய்யவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிற அப்படின்லாம் டிப்ளமா கோர்சஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து பேசிக் ஐடியான்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுற்றுறது, இது மெயின்லி நீங்கள் நடுவில் சுற்றக்கொள்ள புழல் வந்து எப்படி சரி எடுத்துகிட்டு போகணும் மாட்டிப்படாமல். இப்போ இதுக்கு ஒரு தண்ணி நிறச்சி ஒரு பெலூனை யூஸ் பண்ணி கட்டி கொள்ளிடும். ஸோ அப்போ அந்த புழலுக்கு தெரியும் தண்ணி பட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம பச்சக்குன்னு உடம்பு ஃபுல்லாக நிலஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நல்லா சீரியஸாக விளையாடுவாங்க அந்த மாதிரி பட்சத்தில் இல்லைங்கண்ணா. ஸோ தண்ணியாக ஃபுல்லாக நினச்சி சுற்றுறது வந்து பெஸ்ட். ஒரு பெலூன் உண்டு எனக்கு பட்டுன்னா பச்சாக்குண்டிக்கிற சுற்றி கேம் சீரியஸ் ஆகிக்கும். கிளியராக 2 டீம் பிரித்து செய்யலும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா நாம் சின்ன பிள்ளைல விளாடுற கேம் மாதிரி தான் இது. ஏபிசிடின்றதை நம்ம கண்ணுக்கு பழக்க வைக்கிறது. சப்போஸ் ஏபிசிடின்னு பேசிக்கொண்டே பி அப்படின்னு சொல்லிக்கொண்டே கொண்டு போகணும். அதுக்கப்புறமா இது மாதிரி பாக்ஸ் ஒன்று எடுத்து லெமினேட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 ரவுண்டில் கருப்பு ரவுண்டில் கட் பண்ணி வச்ச அப்புறம் குட்டி சாம்பிள் ஒன்று கலர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ரவுண்டல் இந்த கையை கொண்டு போகல வந்து இங்கிட்ட என்னென்ன கலருக்கான வடிவங்கள் வருது அதில் கையை வைக்கணும். இது வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் 3 மூளைக்கு இது மொத்தமாகவே. ஸோ அதுலேயும் 2 இது, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பக்கெட் தண்ணி நினச்சி அந்த தண்ணியை காலி பண்ணுறது. ரைட், அப்போ ஒரு டீம் ஒர்க் கொண்டு உருவாகும். அதுக்கப்புறமா காலுக்கு ஒரு கலர் 2 கட்டிட்டு அதை வந்து தட்டி விட்டு போகிறது. ஃபஸ்ட்டு 2 கலர், அப்புறமா 3 கலர் அப்படின்னு கலர்ஸை கொஞ்சம் மாற்றி போகலாம். ஃபீஸ் எடுக்கிறீங்க தானே, அப்போ வில்லிங் பாக்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி பாக்ஸ் போர்டில் எழுதிட்டு கவுண்ட் பண்ண சொல்லிட்டு அதில் நம்பர் என்னத்தோ அமௌண்ட் என்னத்து அதில் என்ன நம்பர் வருதோ அதை எழுதணும். இது வந்து ஒரு 1 டேக்கு அப்போ எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். ரைட்டா? இது மாதிரி ஒரு 4-5 டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் பாக்ஸ் போர்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸி. இது வந்து உணர்ச்சி வளர்ச்சி தான் இதுக்குள்ளே வரும். சரியா? முதுகுல வரைவுகளை வந்து என்ன மாதிரி வருது அப்படின்றத உணர்ந்து அந்த பிள்ளை கையை வைக்குது. அப்போ பிரெயினோட வளர்ச்சி அண்டு உணர்ச்சி, அதாவது டக்டைல் சென்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி, அது ஐம்புலம் நல்லா வளரும். அதுக்கப்புறமா டீச்சர் செய்கிறத பார்த்து செய்கிறதுக்கு பழகணும். ரைட்? அது டான்ஸ் ஆவேனாகிலும் சில இதெல்லாம் டான்ஸ் பழக மாட்டாங்க. அப்போ இதை மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பழக்கிடும். இதெல்லாம் டான்ஸ் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ரைட்டா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு நம்பரை சொல்லக்குள்ள வந்து போயிட்டு அதுகளை வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு தாளொண்டு எடுத்து ஹாஃப் ஷீட் ஒன்று அதில் 2-3 கலர் பண்ணி அதை வச்சு புலவல் சொல்ல அதாவது நம்பரை சொல்ல டக்குன்னு எடுக்க வைக்கிறது வந்து கஷ்டம் ஒன்று இல்லை. இது பெரிய செலவு கொண்டு போகிறதும் இல்லை. ஒரு தாள் பெஞ்சிச்சின்னு சொன்னால் இவ்வளோ 2 ரூபா 3 ரூபா தான் போகுன்றதுக்கு. அந்த புலகம் வந்து டக்குன்னு ஆக்டிவாக அந்த நம்பரை யாது வச்சு கொள்கிற டேலண்ட் வரும் இல்லைங்கண்ணா. இப்போ 0ன்னு சொன்னால் டக்குனு போய்ட்டு 0 எடுக்கணும். 4ன்னு சொன்னால் 4 எடுக்கணும். அப்படி அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் போர்டு எடுத்து ஒரு மீன் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரவுண்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ எங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்ல தெரியாட்டியும் பரவாயில்ல. இப்போ KLMU ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்ல. ஆனால் அந்த வடிவங்கள் மனசுக்குள்ளே பதியும். ஒரு வடிவங்கள் இது டபிள்யூன்ற எழுத்து இப்படி ஒரு வடிவங்கள் ஒன்று இருக்குது. இப்போ அப்படின்னா வடிவங்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபபெட்டிக்கலோட டக்குன்னு வந்துடும். இதெல்லாம் எல்கேஜி பொருளுக்கு கொடுக்குறது. எல்கேஜின்னா நர்சரி பொருளுக்கு. ரைட்டா? அதுக்கப்புறமா பாடி பேலன்சிங் தனியாக ஃபுல்லாக நினச்சின்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாக நினச்சிடுங்க. அப்போ கொஞ்சம் கூட சிந்தாமல் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் லைன் ஒன்று கீழே பாருங்கள், கீழே தலையில் லைன் ஒன்று போட்டிட்டாங்க. அதை மாதிரி பேலன்சிங்கை வந்து
பார்த்து கொள்ளையிலும் இதில். அதுக்கப்புறமா 4 போத்தல் தண்ணி போத்தலை வாங்க தேவையில்ல, பழைய போத்தல் லீக்கும் தண்ணி சரி நினச்சி வச்சு கொள்ளிடும். அப்போ நூலை கட்டிட்டு அந்த நூல்லையும் கால் படாமல் வரும். ஸோ இதை மாதிரி கொடுக்கல. இப்போ இவங்க ஷார்ட்டாக செஞ்சு காட்டுறாங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் செய்யவும் மேலும். அதுக்கப்புறமா இது நம்மட ட்ரெஸ்ஸை மடிக்கிறது எப்படி இல்லைங்கண்ணா. இப்போ இதில் டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது, அவங்களுக்கு ட்ரௌசர்ஸ் அது இது எல்லாத்தையுமே மடிக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க இயலும். அதுக்கப்புறமா இப்படி இது இந்த பாக்ஸை வாங்கிட்டு வந்து கார்ட்போர்டை இதை மாதிரி டேப் ஒட்டி செஞ்சுக்கோங்க இதை மாதிரி. அப்போ ரெண்டு பேர் விட்டு கேம் விளையாட வைக்கிறேன், யார் யார் ஃபஸ்ட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மனசில் அந்த ஞாபக சக்தி அதிகமாக்குதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஒரு கலரையும் பார்த்துட்டு ஆர்டரை ஞாபகம் வச்சு கொள்ளுவாங்க. ஸ்டார்டிங்கில் எதுவும் ஸ்டார்டிங்கில் கொண்டு போகல கஷ்டம்தான். நீங்கள் போக போக அது கொடுக்க பிள்ளைகளுக்கும் பழகிடும் இல்லைங்களா. ஸ்டார்டிங்கில் சொதப்புவாங்க, போக போக பழகி கொள்வாங்க. இதெல்லாம் எல்லாத்துலேயும் சர்க்கிள்ன்ற ஒரு விஷயம், அந்த ரவுண்டிக்கு தான் எனக்கு என்னமோ சொல்லுவாங்க பேர் மறந்துட்டு. அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 5 போல் பிளாஸ்டிக் போல் வந்து 5 அப்படி வச்சுட்டு சுற்றி பாட்டு போடுற, பாட்டை கட் பண்ண போகிறோம் புஷ்ஷுண்டு எல்லாரும் அவங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை வந்து வைக்கிற. இப்போ தப்பாக வச்சவன் வந்து அவுட் ஆகுவான் இல்லைங்கன்னா. அந்த மாதிரி அந்த கதிரைகள் சுற்றுறது மாதிரி. அது அடுத்து வந்து இது வந்து டீச்சரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற ட்ரெயின் பாம்புன்னு மாதிரி. இது வந்து நல்ல கோஆர்டினேட்டிங் ஸ்கில்லை வந்து பிள்ளைகளுக்கு வளர்க்கும், ரைட்டா. ஸோ ஒவ்வொரு வீடியோலும் ஒரு ஐடியான்னு எடுத்துக்கோங்க. இதையே செய்யணும்னு இல்லை, இது உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரியும் அதை மாதிரி அப்டேட்டாக உங்களுக்கு செய்யணும் இல்லைங்களா. அப்போ தான் ஒவ்வொரு கேம்களில் செய்ய செய்ய புலோல் பழகி பழகி ஆசை வரும். இன்றைக்கு என்ன கேம் ஆயிக்கும், இன்றைக்கு என்ன தருவாங்க அப்படின்னு ஒரு ஆசையோடு வருவாங்க அப்படி ஸ்கூலுக்கு. அப்புறமா இப்படி காலை காட்டி காலார பனிச்ச பிறகு தின்ன செல்றது. அதுக்கப்புறமா இப்படி பூந்து பூந்து வந்தால் சர்க்கிளுக்கு யார் ஃபஸ்ட்டு வைக்கிறது. அப்போ இதெல்லாம் காம்படிஷன் மைண்ட் வந்து வளரும் இல்லைங்கண்ணா. அதுக்கப்புறமா இந்த போத்தலோட காட்டிட்டு இந்த நூலை சுற்ற சொல்கிறது. இது வந்து எக்ஸசைஸ்ன்ற மாதிரி தான் இல்லைங்களா. விரல்கள், தசைகள், நரம்பு எல்லாத்துக்குமே நல்லது இல்லைங்களா இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறமா டீச்சர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அடுத்த கவனிக்கிற சக்தி சரியாக வருதா, இது எல்லாம் வந்து இதை மாதிரி ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து அதாவது கண்டுபிடிச்சி கொள்ள மேலும் வளர்க்கவும் மேலும். அடுத்து வந்து இந்த ட்ரிப் கூட்டு போகிறேன்னா ஹைக்கிங் கூட்டு போகிறது. ட்ரிப்புன்னு சொல்கிற விஷயம் வேறு, ஹைக்கிங்னு சொல்லக்கூடிய விஷயம் வேறு. ஸோ ஹைக் கூட்டு போகிறது, ஹைக்குண்டா கந்தை ஏறுறது. இப்போ நாங்கள் ட்ரிப் போகலாம் மேபி நான் 19-20 வயசுலலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனால் ட்ரிப் போனேன் பஸ். அவன் மலை ஒன்றே ஏறி இல்லை. அவன் 19-20 வயசு வரைக்கும் ஒரு மலை ஒன்று கந்தை ஒன்று ஏறி இல்லை நிறைய பேர். ஏன்னா சில அந்த கோஸ்டல் ஏரியா அழைக்கிறவங்க எல்லாம் கந்தை ஏறி இல்லை. அப்போது இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டோன்னு சொன்னால் இதோட வீடியோஸ் இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுகள் வந்து அந்த ஃப்யூச்சர் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக கிஃப்டாகவும் நிற்கும், ரைட்டு. அதுக்கப்புறமா ஒரு தோட்டத்தை பிடிச்சி கொண்டு அதில் 4-5 டொஃபிகள்லாம் வீசி விட்ற. அப்போ அதுகளை தேட சொல்கிற விளைஞ்சா. இப்போ டொஃபிகள் அது இதெல்லாம் வீசி விட்டு இப்படி தேடி விட்டுறது வந்து அவங்கள்ட்ட சர்ச்சிங் ஸ்கில்லை கூட இன்னும் வளர்க்கும் இல்லைங்க. நான் பாருங்கள் அந்த சாக்லேட்டு துண்டுலாம் வீசிட்டு போய் தீர ஒரு இடத்துல புலவல் வந்து இப்போ தேடுது. அப்போ கார்டன் கூப்பிட்டு போனால் இப்போ பேராதனி கார்டன் எல்லாம் இது. ஸோ கார்டன் கூப்பிட்டு போனோன்னு சொன்னால் இந்த ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு கொடுக்கலும் இல்லைங்கண்ணா. ஸோ அடுத்த வீடியோ தான் எங்களோட கடைசி வீடியோ, ப்ரீ ஸ்கூல் பேரண்டிங். அதோட எங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட்.